வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் வீடியோ போடலின்னு பார்க்குறீங்களா? ஒரு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸுங்க. அதனால் போட முடியல. இதுக்கு மேலே ரெகுலராக நம்ம வீடியோ போஸ்ட் ஆயிரும். யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட விரத நாட்களில் முக்கியமான விரதத்தில் ஒரு நாள் தான் பங்குனி உத்திர திருநாள். இந்த விரத தினத்தை கல்யாண விரத தினம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பல தெய்வீக திருமணங்கள் நடந்த அழகான அற்புதமான திருநாள் தாங்க இந்த பங்குனி உத்திர திருநாள். இந்த நாளில் தாங்க சிவனுக்கும் பார்வதி தேவிக்கும், ராமருக்கும் சீதா பிராட்டிக்கும், நம்ம முருகப்பெருமானுக்கும் தெய்வயானிக்கு கல்யாணம் நடந்தது இந்த நாளில் தாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணுன்னா, தேவர்கள் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் வர்றதுக்கு முன்னாடி மகாலட்சுமி அவதரித்ததும் இந்த நாளில் தாங்க. அதே போல் மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு தனது மார்பில் இடம் கொடுத்ததும் இந்த நாளில் தாங்க. சபரிமலை ஐயப்பன் அவதரித்ததும் இந்த பங்குனி நட்சத்திரத்து நாளில் தாங்க. இத்தனை சிறப்பும் ஒரே நாளில் எப்படி வருதுன்னு தானே நினைக்கிறீங்க? இத்தனை விசேஷமும் ஒரே நாளில் நடக்கலைங்க. வேறு வேறு ஆண்டில் பங்குனி மாதத்தில் வந்த உத்திர நட்சத்திர நாளில் நடந்த நிகழ்வு தாங்க. அதனால தான் இது பங்குனி உத்திர நட்சத்திர திருநாள்னு கொண்டாடப்படுது. இந்த நாளில் முக்கியமாக கல்யாணமாகாத பொண்ணோ பையனோ விரதம் இருந்து முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சால் அதே கோயிலில் முருகர் திருக்கல்யாண வைபவம் நடக்கும். அதை பாருங்கள். அதை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு செவ்வரளி மாலை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அது நல்ல பலனை கொடுக்கும். வரும்போது ஒரு 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க சாப்பிட்றதுக்கு. இல்லை அது முடியல அப்படின்னா ஒரு 4 வாழைப்பழம் வாங்கி பசுவுக்கு அன்னதானமாக கொடுங்க. அதுவும் அன்னதானம் தான். குழந்தை இல்லாத தம்பதிங்க கணவன் மனைவி 2 பேர் விரதம் இருக்கிறது தாங்க நல்லது. ஏன்னா நம்ம 64 நாயன்மாரோட வரலாறு எடுத்து பார்த்தோன்னா அவங்களாம் தம்பதிகளாக இருந்து விரதம் இருந்து தான் பலனடைஞ்சிருக்காங்க. அதனால தாங்க சொல்கிறேன், 2 பேர் விரதம் இருந்து பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் அபிஷேகத்துக்கு தயிர் வாங்கி கொடுங்க. புத்திர பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும். தரிசனம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது ஏதோ ஒரு குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தானமாக கொடுங்க. இந்த விரதம் கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க தான் இருக்கணும்னு இல்லைங்க. பொதுவாக யார் வேணாலும் இருக்கலாம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். அவங்கவுங்க தேவைக்கேற்ப வேண்டுதலை வேண்டி விரதம் இருக்கலாங்க. பொதுவாக நம்ம எல்லோரும் எப்படி விரதத்தை தொடங்கணும், எப்படி பூஜை முறை பண்ணணுங்கிறத பார்க்கலாங்க. வழக்கம் போல தாங்க. காலையில் கொஞ்சம் லேட்டாக வரைக்கும் தூங்காமல் காலையில் சீக்கிரமாக அதிகாலையிலேயே எந்திரிச்சு குளிச்சுட்டு நெத்தி நிறைய விபூதி விட்டுட்டு முருகப்பெருமானோட விக்கிரகம், வேல், சிவலிங்கம் எது இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகத்துக்கு பால், தயிர், பன்னீர், விபூதி இன்னும் நிறையா இருந்தால் பண்ணலாம். இல்லைன்னா இதை மட்டும் வச்சு அபிஷேகம் பண்ணிடுங்க. அடுத்து அலங்காரம் சந்தனக்காப்பு அலங்காரம் பண்ணுனா ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்ம கோயிலாக இருந்தால் சந்தனக்காப்பு அலங்காரம் பண்ணுவாங்க. நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தானே யோசிக்கிறீங்க. நம்மளும் பண்ணலாங்க. நம்ம வீட்டில் சந்தனக்கட்டை இருந்தால் நல்லது. சந்தனக்கட்டை இல்லைங்கிற பட்சத்தில் சந்தன வெள்ளையில் பன்னீர் விட்டு குழைங்க. குழைச்சி நம்ம விக்கிரகத்தில் வேல் விக்கிரகம் எல்லாத்துக்கும் மேலே அவங்களோட உடம்பு ஃபுல்லாக கவசம் போல் அப்படியே பூசி விட்டுருங்க. பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு சிம்பிளாக 2 வெத்தலை, வாழைப்பழம், இல்லை கல்கண்டு, இல்லை அவல், நாட்டு சக்கரை இதில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் குமாரஸ்தவம் 44 வரி குமாரஸ்தவம் படித்து முடிச்சுட்டு பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக 2 நெய் விளக்கு இல்லை சுத்தமான நல்லெண்ணெயில் 2 தீபம் போடுங்க. கண்டிப்பாக சுத்தமான நல்லெண்ணெய் இல்லது பசு நெய் இது 2ல் தாங்க தீபம் போடணும். இதில் தீபம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போங்க. ஒரு சில கோயிலில் முருகர் திருக்கல்யாணம் நடக்கும். அந்த வைபவத்தை பார்த்துட்டு வந்துடுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ நான் சொல்ல போகிறதா எல்லாரும் கட்டாயம் பண்ணணுங்க. அது என்னன்னு தானே பார்க்குறீங்க. அதாங்க திருப்புகள் படிக்கணும். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, அபிராமி அந்தாதி, வேல்மாறல் கட்டாயம் படிக்கணுங்க. நம்ம திருப்பரங்குன்றம் திருப்புகள் 1 படிக்கணும். அது என்னென்னா திருப்புகள் 8 உனை தினம், அதை கண்டிப்பாக படிங்க. குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க 218 ஜெகமாயை உற்று அப்படிங்கிற திருப்புகள் படிங்க. கல்யாணத்துக்காக விரதம் இருக்கிறவங்க திருப்புகள் 29 நீலங்கொள் மேகம்
அப்படிங்கிற திருப்புகள் கண்டிப்பாக படிங்க. அதுக்கப்புறம் வந்து கந்தர் அலங்காரத்தில் ஒரு பதிகம், கந்தர் அனுபூதியில் ஒரு பதிகம், அபிராமி அந்தாதியில் ஒரு பதிகம். வேல்மாறல் முடிஞ்சால் முழுசாக படிங்க. அப்படி இல்லைன்னா கடைசிக்கு வேல் வகுப்பாவது கண்டிப்பாக படிங்க. அடுத்து நான் எப்பயும் சொல்கிறதாங்க, முடிகிறவங்க முழு நாள் விரதம் இருங்க. முடியாதவங்க ஒரு வேளையிலே மட்டும் சாப்பாடு எடுத்துக்காதீங்க, மற்ற 2 வேளை சாப்பிட்டுக்குங்க. இல்லை நான் பழங்கள் எடுத்துக்கிறேன், சமைக்காத காய்கறிகள் எடுத்துக்கிறேன்னா அப்படியும் சாப்பிட்லாம். ஜூஸ் சாப்பிடுங்க. ஆனால் முழுக்க பட்னியாக ஒரு மாத்திரை சாப்பிட்றவங்க, உடம்புக்கு முடியாதவங்க இருக்காதீங்க. முடிகிறவங்க மட்டும் முழு நாள் விரதம் இருங்க. தண்ணி நிறையா குடிங்க. அந்த நாள் முழுக்க முருக சிந்தனையிலேயே இருங்க. கந்த புராணம் கேளுங்க, முருகரோட வரலாறு படிங்க, அருணகிரிநாதரோட வரலாறு படிங்க, திருப்புகள் நிறையா படிங்க. உங்களுக்கு படிக்க வரலையா, ஃபோனு டிவி ஏதோ ஒன்றில் வச்சு கேளுங்க. அந்த நாள் முழுக்க இறைவனோடவே ஒன்றி இருங்க. சரி, விரதத்தை பூர்த்தி பண்ணணும் இல்லையா, அன்னைக்கு முருகர் தெய்வானையோட திருக்கல்யாணம். அதனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்து படைக்கிறது மாதிரி சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், வடை, பாயாசம் இதெல்லாம் வச்சு இலை வச்சு படையல் போட்டும் படைப்பாங்க. ஒரு சிலர் அவருக்கு பிடிச்ச சக்கரை பொங்கல், கோதுமை பாயாசம், தேன் திணை மாவு இதில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ணியும் படைப்பாங்க. உங்களுக்கு என்ன சௌகரியமோ, உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நெய்வேத்தியமாக செஞ்சு வச்சு எப்பயும் போல் 2 விளக்கு, நெய் விளக்கோ இல்லை நல்லெண்ணெய் விளக்கோ போட்டு நீங்கள் எப்பயும் போல் பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க. பூஜையை நிறைவு பண்ணிவிட்டு உங்களோட விரதத்தையும் நிறைவு பண்ணிடுங்க. உண்மையாக கண்டிப்பாக சொல்கிறேங்க, நம்ம சிவபெருமானும் முருகப்பெருமானும் அடுத்த பங்குனி உத்தரம் வர்றதுக்குள்ளே நீங்கள் எதுக்காக விரதம் இருந்தீங்களோ அந்த காரியத்தை 100% நடத்தி உங்களோட மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவாங்க. இந்த விரதம் இருந்து இந்த மாதிரி பலன் அடைஞ்சவங்க ஏராளம். இது சத்தியமான அனுபவபூர்வமான உண்மைங்க. இந்த தெய்வீக விரத நாளில் நீங்களும் விரதம் இருந்து சிவபெருமான், பார்வதி தேவி, முருகப்பெருமான், தெய்வ யானையோட திருக்கல்யாணத்தை பார்த்து அந்த இறைவனோட முழுமையான கருணையையும் அன்பையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் நீங்களும் பெறணும்னு கேட்டுக்கிறேங்க. இதுவரை ராதாஸ் 666 சேனலை பார்த்துட்ருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்படியே முடிஞ்சால் சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முருகா சரணம்.